of கைத்தட்டல். Our honorable chief guest and our managers and staff. Okay. Super. Thank you so much. Thank you. Thank you. So thank you staffs. எப்படி இருந்துச்சு? ஜமா நீங்க உங்களை தான் கேக்குறா. ஓகே. சோ இப்போ உங்க எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்ற நேரம் இது. சோ இவ்வளவு நேரம் நீங்க ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. எதுக்காக அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ முன்னாடியே வந்துட்டீங்க நிறைய பேர். சோ thank you so much. நாங்க இங்க ரெடில்ஸ் ஜிஆர்டி சார்பா நாங்க வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்கு நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ எல்லாரும் வரணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்தவங்க தேங்க்யூ, அண்ட் பின்னாடி வந்தவங்களும் கரெக்டா வந்துட்டீங்க அப்படின்னும் போது எங்களுக்கும் பெரிய சந்தோஷம். தேங்க்யூ. ஓகே ஓகே ஆல்ரெடி இங்க இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஜிஆர்டி மேனேஜர்ஸ். சோ அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிட்டி இருக்கு. சோ அதை பார்க்கும் போதே தெரியும் அவங்க மேனேஜர்ஸ் யாருன்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம தனியா வெல்கம் பண்ணலாம். சோ இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட வெல்கம் பண்ற நேரம் இது. நம்ம ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் தங்கசாமி அண்ட் வளர்மதி மேடம் அவர்களை ஒரு பெரிய பலத்த கைத்தட்டலுடன் அவர்களை உற்சாகத்தோடு இங்கே வெல்கம் பண்றதுல ரெடில் ஜிஆர்டியோட நம்ம பெருமைப்படுறோம். நம்ம ரெடில்ஸ்ல இருக்கக்கூடிய தங்கம் ஹோட்டல் யாருக்குமே தெரியாத இதுவே கிடையாது. பஸ் இறங்குனீங்கன்னா ஊத்துக்கோட்டையில இருந்து மீஞ்சூர்ல இருந்து எங்கிருந்து வந்தாலும் டயர்டா இருப்பீங்க. அப்படியே இறங்குனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல நம்ம சாரோட ஹோட்டல் இருக்கும். போனீங்கன்னா சும்மா கட்டுன்னு கட்டலாம். ஓகே ரெடியா? சாரை பார்த்துக்கோங்க. சார் ஹோட்டல் அவர் இல்லைனாலும் பையன் இருப்பாரு. தங்கம் ஹோட்டல் அதான். ஓகே ரெடி? ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுப்பா. உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஓகேவா? சூப்பர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். ப்ளீஸ் டேக் எ சீட். ஓகே சோ அடுத்ததா உங்க எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்றதுக்காக நம்ம இந்த ஜிஆர்டி ரெடில் சார்பா நதியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். உங்களை ஜிஆர்டி சார்பாக நாங்க வரவேற்கிறோம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் நாங்க கிளாப் பண்ணிக்கிறோம். ப்ளீஸ் கிளாப். எல்லாம் கிளாப் பண்ணுங்கப்பா. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா நீங்க இருக்கிறது ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவாக நினச்சிருந்தா இது நம்ம வின் பண்ணியிருக்க முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயமாமே நம்ம பாசிட்டிவாக கொண்டு போனால் அந்த சக்ஸஸ் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேருந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வெல்கம். எங்கள் ஜிஆர்டி பார்த்தீங்கன்னா ஸ்கீம் இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம ஸ்கீமை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ஸ்கீமில் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ இருக்க ரேட்டை பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே போகுது. ஸோ இது சின்ன இன்வெஸ்ட்மெண்ட். மந்த்லி நம்ம ஒரு சேர்த்து வச்சு யாருமே ஒரு பெரிய பொருள் உடனே வாங்க முடியாது. ஸோ ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பொருளாக வாங்குறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை எல்லாரையும் நான் மறுபடியும் வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார். அதே மேடம் அவங்க வந்து வெல்கம் கொடுக்க வந்திருக்காங்க. பட் ஆனால் அங்கேயும் வந்து ஜிஆர்டி பற்றின ஸ்கீமை கொடுத்து உங்களை வந்து உற்சாகப்படுத்தி இன்னும் வந்து அவங்கள வந்து மீட் பண்ணி இந்த இடத்துல ஸ்கீமை போடுறதுக்காக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 5000 இன்க்ரிமெண்ட் இந்த வருஷம். ஓகே தேங்க்யூ. ஒரு பெரிய கைத்தட்டல் நதியா மேடம் அவர்களுக்கு. ஓகே அடுத்ததா இங்க நீங்க எல்லாரும் எதுக்காக கூடியிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கரெக்டா? தெரியாம யாரா வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா? ஏப்பா கூப்பிட்டாங்க நான் பாட்டு வந்துட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு யாரா இருக்கீங்களா? இல்ல இருக்கீங்களா? ஏப்பா தெரியும்பா சும்மா அதே கேட்டுன்னு இருக்கீங்கன்றீங்களா? ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாருக்குமே வேலைகள் இருக்கும். வீட்டில் இருந்தாலும் அலுவலகத்துக்கு போனாலுமே எல்லாருக்கும் வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து இங்க வந்திருக்கோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா நீங்க எல்லாருமே கோலம் கோலாகலம் அண்ட் கோலு இந்த இரு ஈவென்ட்லயும் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா நீங்க வின் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் இங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் எல்லாரும் சேர்ந்து கொடுத்துடலாமா?
இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே ஒரு வழக்கம் இருக்கு. ஸோ அந்த வழக்கத்துல இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். ஸோ நான் எந்த பிரான்ச்சுக்கு போனாலுமே ரெடில்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். ஸோ எப்பவுமே இதை வந்து நான் இன்னும் மேலுக்கூத்தி அழகுபடுத்தணும் தான் பார்த்துட்டு இருப்பேன் இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும். அந்த வகையில இந்த ஸ்டாஃப்ஸ் அப்படி இருக்காங்கல்ல, ஸோ மேனேஜர்ஸ், ஸ்டாஃப்ஸ், இவங்க எல்லாருமே வந்து நம்ம எப்பவுமே வந்து இயர்லி நம்ம பேசும்போதும் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ பண்ணிட்டே தான் இருப்போம். இந்த வகையில அவங்கள வந்து நம்ம வெல்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசைப்பட்டோம். ஸோ அது இன்னைக்கு நடந்திருக்குன்னு போது ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்க நம்ம இந்த இடத்துல அவங்கள ஹானர் பண்ற ஒரு நேரமும் நம்மளுக்கு கடமையா இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெடில்ஸ் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வர என்கொயரியில கீழே என்கொயரி பண்ற அந்த பர்சன்ஸ்ல இருந்து மேல வந்து உங்களுக்கு டீ காஃபி கொடுக்குற அத்தனை பேருமே நம்மளுக்கு ஈக்குவல் தான். இதுல யாருமே நம்ம பிரிச்சுலாம் பார்க்கல. இங்க எல்லாருமே ஃபேமிலியா இருக்கனால தான் ஒரு ஃபேமிலியே உள்ள வந்தாலும் அவங்கள வந்து அவ்வளவு அணுகுமுறையில அவங்க வந்து ஈஸியா வந்து நம்மள வந்து கேப்சர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். ஒவ்வொரு ஸ்டாஃபும் இங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட அணுகுமுறை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கள எப்பவுமே உற்சாகப்படுத்தணும்னா அது நம்ம கடமை. ஸோ நம்ம தான் அதை அவங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க சந்தோஷமா அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்ததா நம்ம மேனேஜர்ஸ் இல்லாம எந்த ஒரு பிரான்ச்சும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது. ஸோ ஒரு ஸ்டாஃபை எந்த அளவுக்கு வந்து ஒரு மேனேஜர் இந்த ரெடில்ஸ் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையோட சொல்லிக்கிறேன்னா, இங்க வந்து எல்லாருமே ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து கண்டினியூவா இருக்காங்க. அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த மேனேஜர்ஸ்க்கு நம்ம கொடுத்தே ஆகணும். இவங்க இல்லைன்னா யாருமே இவ்வளவு தூரத்துக்குலாம் வரவே முடியாது. இவங்க ஈக்குவலான கீழே இருக்க ஸ்டாஃபையும் எங்க ரேஞ்சுக்கு கொண்டு வரணும்ன்ற ஒரே முயற்சியோட இந்த பிரான்ச் மட்டும் தான் நான் பார்த்ததுலே தொடர்ந்து அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இங்க ஆண் பெண் அப்படின்றதெல்லாம் இல்லாம சமமா எல்லாருமே வரணும்னு நினைக்கிற ஒரு இடம். சோ அந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம் போது நம்மளுக்கு ஒரு பெருமை அது. ஓகே, சோ எல்லாருமே சேர்ந்து மொத்தமா ரெடில்ஸ் ஜிஆர்டிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்யூ. சோ அடுத்ததா நம்ம ரிசல்ட்டுக்கு போலாம். அதுக்கு முன்னாடி என்னம்மா தூக்கம் வருதா இல்லையா? ஓகே, சோ இங்க வந்து கோலம் அப்படின்றது ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். கொலு அப்படின்றது நிறைய பேரால பண்ண முடியாது. ஆனா பண்ணவங்களுக்கு அது பெரிய இன்ட்ரெஸ்ட். இப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு திறமை இருக்கு. ஆனா ஜிஆர்டி நம்ம கொடுத்தது 2 விஷயம், கோலாகலமும் கொலு போட்டியும். அதை தாண்டி இங்க இருக்க பெண்களுக்கு என்ன மேடம் பிரைட்டா சிரிச்சுட்டே இருக்கீங்க? ஏதோ ஒரு சொல்ல ஆர்வத்தோட சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. ஓகே, நான் நேர்ல இங்க வரும்போது பேசுறேன். ஓகே, இங்க யாருக்கு ஒரு குயிக்கா முடிச்சிடலாம். நான் ரொம்ப நேரம்லாம் இழுக்க விரும்பல. சோ குயிக்கா முடிச்சிடலாம். இங்க யாருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நான் ஒரு ஸ்டேஜை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் இங்க? நீங்களா மேடம்? சூப்பர் மேடம். ரெடி? வேற யாரு? பாட்டா இருக்கலாம், பேச்சா இருக்கலாம், மோட்டிவேஷனா இருக்கலாம். இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கலாம். பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், வேற எதனா விஷயத்தை ஷேர் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஜிஆர்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க. திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனிஒன் யாரும் இல்ல, ப்ளீஸ் மேம் வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டலோட மேடம் வெல்கம் பண்ணலாம். முதல்ல சொல்லும் போதே நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. வாங்க மேடம், ப்ளீஸ் வெல்கம் மேடம். உங்க பேர் மேடம்? உங்க பேர் கிருஷ்ணவேணியா? ஓகே, என் பேரு கிருஷ்ணவேணி. அதான் கரெக்டா தானே மேம் சொன்னேன்? ஓ, என் பேரு கிருஷ்ணவேணின்றா? ஐயோ மேம், நீங்க சொன்னதை நான் சொன்னேன் மேம். பாத்தீங்களா, ஆரம்பமே வேற லெவல்ல இருக்கு. எங்க போய் முடிய போது தெரியல. மேடம் இந்தாங்க மேடம். நான் வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு வெள்ளி கொலுசுடன் பேரழகாய் ஜொலித்திடுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த வெள்ளி கொலுசு போடுறதுனால என்ன பெனிஃபிட் இங்கே யாருக்காவது தெரியுமா? வெள்ளி கொலுசு தெரிஞ்சவங்க தைரியமாக அவங்களோட கருத்துக்கள் சொல்லலாம். ஏன்னா அந்த கொட்டேஷனே கூட மாற்றலாம் சார், அந்த பெனிஃபிட் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால். பார்த்தீங்களா, நீங்கள் எத்தனை வாட்டி அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு வந்து முட்டி வலி இருக்கா? டாக்டர் கிட்ட நிறைய பேர் வந்து அபோவ் 40 இயர்ஸ் அப்படின்னு, அதாவது 40 வயசுக்கு மேலே போனாலே வந்து முட்டி வலி வந்துடுது, கால் நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக
பெண்கள் வந்து அணிகலன் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக இப்போ ஜிஆர்டியில் இருக்கிறதுனால இந்த விஷயத்த சொல்ல நினைக்கிறேன் சார். ஓகே மேம். ஏன்னா ஒவ்வொரு அணிகலனுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. சரி, ஏன் மோதிரம் போடணும், ஏன் காது குத்தி வந்து கம்மல் போட்டுட்ருக்காங்க, எதுக்காக வந்து வளையல் போடுறோம், ஏன் கொலுசு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொலுசு போடுறது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய டைம் ஆகும் அதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னால், அந்த கொலுசு போடுறதுனால பெண்களுக்கு வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் அவாய்ட் ஆகுது. சரியா? ஏன்னா இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்துட்டு கேன்சர் அது மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே அது கூட மெல்லிசாலாம் போட சொல்லாதீங்க, நல்ல பட்டையாக வந்து கொலுசு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த முட்டி வலி வந்து காணாமல் போகும். சரியா? ஓகே, இன்னும் பேசலாமா சார்? டைம் இருக்கா? அப்படி இல்லை சார், நான் வந்தாங்க அவங்க பாட்டு பேசிகிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். ஏன்னா அவர் மனசில் திட்டிகிட்டு இருக்கிறாரு, தெரியுது எனக்கு. சரி, அதுக்கப்புறம் மோதிரம் போடுறது. ஏன் மோதிரம் போடணும் அப்படின்னு சொன்னால், மோதிரத்தை விட வளையல், ஏன்னா இங்கே நிறைய வளையல் இருக்குது. வளையல் நீங்கள் வந்து வாங்க வர கஸ்டமர்ஸ்க்கு கூட சொல்லலாம் சார். ஏன் அப்படின்னு சொன்னால், வளையல் வந்து அந்த ரவுண்டாக இருக்கு இல்லையா, அப்போது இங்கே நம்மளுடைய இயற்கையில் இருக்கக்கூடிய மின் காந்த அலைகள், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த சக்தி, நேர்மறையான சக்தி வந்து ஒவ்வொருத்தரும் அந்த வளையல் அணிகிறப்போ அது எல்லாமே டைரெக்டாக நம்மளோட பாடிக்குள்ளே போகுது. அதுக்காக தான் பெண்கள் வந்து கண்டிப்பாக வளையல் அணியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜிமிக்கி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து ஒவ்வொரு விதமான அணிகலன்கள் இருக்குது சார். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ என்னுடைய ராசிக்காக நான் வந்து கம்மல் ஜிமிக்கி போட்டுக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து வைக்கலாம் அதுக்காக. ஓகே சார், தேங்க்யூ. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அன்னை டிவிக்கு அண்ட் ஜிஆர்டிக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், நிறைய பேசிட்டீங்க. ஓகே, ஸோ எனக்கு சீரியஸாக தெரியாது மேடம். இல்லை, ஆனால் இல்லை நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அப்படி இப்படி மூஞ்ச பார்த்துப்பாங்க. மெலிசா கொலுசு போட்டாலே நாக்கு தள்ளுது, இதில் வேற தடியாக வேற போடணும்னு சொல்லி போயிட்டாங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. சரி, முட்டு வலி போவோன்னா லேடிஸ் போட்டுக்கலாம் மேடம், ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுங்களேன், டாக்டருக்கு ஒரு வாட்டி போகிறப்போ எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறோம், அவன் அந்த டேப்லெட் சாப்பிடு, இந்த டேப்லெட் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ப்ளஸ் நம்மளோட ஹெல்த்துக்கு. ஸோ பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு கொலுசு 3000 ரூபாய் இல்லை 6000 ரூபாய் கொடுத்து வாங்கி போட்டால் கூட நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுல மிச்சம் தானே நம்மளுக்கு. ஏன் அது மாதிரி செய்யக்கூடாது? மிச்சம் தான் மேடம். அது கொலுசு எதுக்காக போடுறோம்? அந்த மூட்டு வலி போகணுன்றதுக்காக, வெயிட்டுக்காகவா? வரக்கூடாது. அப்போ கயிறை டைட்டாக கட்டிக்கலாம் மேடம் காலில். ஏன் வந்து முட்டி வலி வராதுன்னா, அந்த கொலுசு நம்மளோட அந்த முட்டியில் படுறப்போ அந்த நர்வ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நரம்புகள்லாம் வந்து தேய்மானம் கம்மியாகும். அதான் கரெக்டான ரீசன். நீங்கள் இப்போவே சொல்லிட்டீங்களே நிறைய பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றுத்துக்கும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே போகலாம் சார். நான் உங்களை தனியாக இன்டர்வியூ பண்ணுறேன் மேடம். தேங்க்யூ. ஓகே, ஸோ கொலுசுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. நிறைய பேர் யாரும், எத்தனை பேருக்கு இது தெரியும் இன்னைக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? எப்போ உங்களை தான்ப்பா கேட்குறேன். சரி, இப்போ எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க? மோர்ல. ஓகே, ஸோ போகும்போது தடியா கொலுசெல்லாம் எடுத்து வைங்கப்பா, டப்புன்னு எடுத்து வைங்க. மூட்டு வழியே வரக்கூடாது மேம். இதுக்கு எத்தனை கொலுசு போட்டு எதனா சாப்பிடணுமா மேடம்? எதனா அதெல்லாம் வேணால, போட்டாலே போதும். ஓகே ஜென்ஸ், நீங்க போட்டுன்னு வெளியே போக முடியாது. மூட்டு வலி இருக்கிறவங்க வீட்டில் வந்து போட்டு கொலுசு டப்புன்னு ஆட்டி பண்ணா நல்லா இருக்கும். எப்பா அதுவும் என்னத்துக்கு வைரல் ஆகி அதுவும் ஜிஆர்டியில் தொங்க விட்டுருவாங்கப்பா. இப்போ ஜென்ஸுக்கும் இருக்கு, லேடிஸ்க்கும் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நம்மலாம் காப்பு போடுறதுக்கே யோசிச்சுட்டு இருக்கோம். ஜென்ஸுக்கு மெட்டி போடுவாங்களா சார்? என்ன சார் லைனாக வந்துடுறீங்க? இல்லை சார் போடுவாங்க சார், நான் இல்லைன்னு சொல்ல. ஓகே சூப்பர். அதுதான் பெருசா தெரியக்கூடாதுன்னு குட்டியா வந்து காலில் போட்டுட்டு இருப்போம். ஓகே ஃபைன், சூப்பர் சார். கொலுசுக்கு எவ்வா போட்டிருக்கப்பா. ஓகே ஓகே, கொலுசுனால போச்சு. நல்ல வேலை அவங்க தங்கத்துல சொல்லல.
அதுவும் இருக்கா மேடம்? தாங்காது மேடம். ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இந்த மாதிரி தான் கேட்குறேன். வேற யாருன்னா எதனா ஒரு விஷயம் டப்புன்னு முடிச்சிடலாம் சீக்கிரம். யாரா இருக்கீங்களா? இல்லையா? போலாமா? ரெடி? ஓகே. கால் நல்லதா சார்? ஓகே சார், அப்படியே உட்காந்துக்கோங்க சார். ஓகே, சோ நேம் லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்கு. எல்லாத்துக்கும் சைலண்டா இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? எப்பா உங்களுக்குலாம் நான் என்ன பண்ணேன்? இப்படி சைலண்டா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நீங்களும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஆஹா, ஓகே சூப்பர். பாப்போம். ரெடியா? என்னடா டாக்குமெண்ட் ஏதோ காட்டுறா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? யோசிச்சுட்டு இருக்கீங்க. எப்போ உங்க நேம் லிஸ்ட் தான்ப்பா இது. நீங்க என்ன பண்ணணும்? இப்போ கை தட்டணும். தட்டுங்க, அதையாச்சும் பண்ணுங்க. உங்களை கை தட்ட சொல்லி நானே கேட்க வேண்டியதா இருக்கு. அப்பா மேடம் ஏதோ பண்றேன்னு சொன்னீங்களா மேடம்? ஓ உங்க ஆளுங்க யாரா இருக்காங்களா இதுல? இல்ல. ஓகே ஃபைன். ரெடி? சரி போலாமா? சூப்பர்மா. வாட்? தேங்க்யூமா. நான் உங்களுக்கு தனியா அப்ரிஷியேட் பண்றேன். ஐயோ இப்போ எனக்கு கொடுக்க எதுவுமே இல்லையே. எங்கடாரு ஒரு வாட்டர் பாட்டில், தண்ணி, ஜூஸ் எதனா குடிக்கிறீங்களா? காஃபிக்கு எதனா வேணுமா? ஓகே சைன். ஓகே ரெடி? சரி ஃபர்ஸ்ட் கோலம் போயிடலாமா? போலாமா? அதுதான் சார், இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி எனக்கு வேணும், நடுவில் எதனா வேணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். ஓகே சோ நீங்க கோலம் கேட்டனால நான் நவராத்திரி போறேன். கோலுமா? நவராத்திரினா நீங்க வேற எங்கன்னா போயிடாதீங்க. மறுபடியும் ஒரு சேல் டிஸ்கவுண்ட போட்டுறாதீங்க. சார் இப்படின்றதுக்குள்ள வாரம் போகுது சார், வந்துடும் சார் டப்புன்னு. அதுக்குள்ள நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணிடுவோம் நினைக்கிறேன். ஓகே சோ வித்அவுட் டிலே நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ண போறது உங்க பேர் இருந்தா நான் கூப்பிட மாட்டேன். சூப்பர் மேடம். ஓகே தேங்க்யூ. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போறது நவராத்திரி ஃபெஸ்டிவல் சீசன் 5. தி வின்னர் லிஸ்ட் இஸ் ஹலோ போகுது சொல்லிட்டு போகன்ற மாதிரியே போறாங்க. ஓகே கஸ்தூரி மேடம் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். எங்க இருக்கீங்க கஸ்தூரி மேடம்? ஒரு பெரிய பலத்த கைத்தடலுடன் உங்களை தொடர்ந்து இங்க வந்து பேசிட்டு அதே இடத்துல போய் உட்காந்துடணும். யாரும் பேக் வாங்க கூடாது. ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லுங்க. அப்பதான் கிஃப்ட் கிடைக்கும். இல்லன்னா நான் ஹோல்ட் பண்ணிடுவேன் கிஃப்ட. ஓகேவா? எப்பா சொல்லுங்கப்பா, வர வைப்போம். ஓகே சொல்லுங்க. பாருங்க நீங்க ஓகே சொல்ல மாட்டேன்றீங்க. அவங்க பத்தல. சரி கை தட்டி உற்சாகமா ஓகேவா சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கோலு கோலு மேடம் வாங்க மேடம். நான் ஸ்டாப்பா உங்களுக்கும் கைத்தட்டல் இருக்கு. இப்பதான் மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, கொடுக்கறது தான் திருப்பி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஓகே பாத்தீங்களா 2 நிமிஷத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் என்றேன் அடுத்தது நீ ஒவ்வொருத்தரும் வரும்போது நான் என்றேன் எத்தனை நிமிஷம் ஆகுதுன்ட்டு. ஓகே தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சோ மச். ப்ளீஸ் மேடம் அங்க எப்படி போறீங்க? இங்க வாங்க. எப்படி சார் இங்க நில்லுங்க. ஓகே நீங்க சொல்லுங்க. குழு அப்படின்ற ஒரு விஷயத்துல எல்லாருமே வந்து மோட்டிவேட் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ வருஷம் வந்து இந்த விஷயத்த நம்ம பண்ணிட்டே இருக்கோம் எல்லாருமே.
எல்லாருமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு மேடம், கொலு வந்து பாரம்பரியமாக வைக்கிறவங்க தான் வைக்கணுமா, இல்லை புதுசாக வைக்கணும்னா வைக்கலாமா, அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், வச்சா என்ன நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் இது நம்ம நார்மலாக அங்கே வரும்போதே கேட்போம். பட் இங்கே நீங்கள் வின்னராக இருக்கீங்க, அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட ஒரு 2 விஷயத்த பகிர்ந்துக்கோங்க. இல்லை புதுசாக வைக்கிறவங்க கூட வைக்கலாம் சார். எவ்வளோ விஷயம் கேட்டேன் ஒரே விஷயத்துல. எப்பா நீ இதை நிறைய தடவை சொல்லிட்டோம்ல, அதனால அந்த ஒரே வார்த்தையில முடிக்கிறோம். அப்படியா? சரி, தேங்க்யூ மேடம். நீங்க வாங்க மேடம், உங்களை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. வாங்க சொல்லுங்க மேடம், உங்க பேர் சொல்லுங்க. பரவா மேடம், வின்னர் கூட வந்தா சப்போர்ட்டிங் அவங்களும் வின்னர் தான் மேடம், நாங்க அப்படிதான் பார்ப்போம். சரி சொல்லுங்க. வந்ததுல இருந்து ஒரு ஃபேஸ் வந்து பிரைட்டா இருந்துட்டே இருந்துச்சு. எது பார்த்தாலும் நம்ம எது பேசினாலும் டப்பு டப்பு டப்புன்னு சிரிச்சிட்டு இருந்த ஒரே ஆள் தான் மேம். நீங்க தான் மேம் எனக்கு சப்போர்ட், வேற யாரும் இல்லை மேம். நீங்க சொல்லுங்க, என்ன மேம் பாத்தீங்க, என்ன எதனால, என்ன பேசுறது என்ன இதுவா இருக்கா இல்ல எப்படி? உங்களை விட அவங்க நல்லா பேசுனாங்க சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இந்த 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 விஷயத்துல வந்து நம்ம என்கரேஜ் பண்ணலாம். தேங்க்யூ மேடம். போகும்போது ஒன்னா தானே போவீங்க, கேப்ல கூட்டு போறேன்னாங்களா? இல்லை சார், எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை சார். இப்போ அவங்களோட ஃபேன் ஆயிட்டேன் சார் நான். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேனாக தான் சார் இருந்தேன். இந்த ஃபேன்ஸ்லாம் நம்பவே கூடாதுப்பா, எப்போ மாறுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்பன்னுவாங்க அப்பன்னுவாங்க மேடம், நம்பாதீங்க. பாத்தீங்களா, முன்னாடி நானா அப்புறம் நீங்களாம், நாளைக்கு வேற யாராவது சொல்லிட்டு போயிடுவாங்க, பாத்துக்கோங்க. கரெக்ட் மேடம், அதனால தான் நான் சொல்லிட்டேன், அது அவங்களோட பொசிஷன். முன்னாடி நான் இருந்தேன்ல, அப்ப ஃபர்ஸ்ட் நான் தானே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். அவ்வளவுதான் மேடம். ஏன்னா அவ்வளோ சொல்லிட்டு போங்க மேடம், மனசு கஷ்டமா இருக்குல்ல. என்ன சார் சொல்லணும்? வேணாம் மேடம். ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்ததா என்ன பேர்? அடுத்ததா ரேணிகா. மேடம் ப்ளீஸ். ரேணிகா தான் இருக்கு. ரேணுகாவா? நீங்க வந்துட்டீங்களா? இது உங்க நம்பரா? இது நம்பர் பாருங்க, இது உங்க நம்பர். இதானா? இது கீழே இருக்குது என்னோட. இதானே உங்களுக்கு? தேர்டு. ஓகே, சரி மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, வாங்க. இல்ல நம்பர் உங்களுக்கு தானே? இது உங்க நம்பர் தானே மேடம்? அதான் மேடம், அதுதான். சரி ஓகே, இல்ல செகண்ட் தேர்ட் தான் கூப்பிட்டோம். சரி, அதுதான் இதுல மாடிக்கு நம்ம டிக் பண்றது தான் கூப்பிட்டோம். ஓகே, தேங்க்யூ. ஒரு மைக் கொடுங்கப்பா உங்ககிட்ட. தேங்க்யூமா. கொடுத்துருவா. வாங்க நீங்க, வாங்க நீங்க, வாங்க பேசுனீங்களா நீங்க? ஓகே, ஸோ அடுத்ததா மேடம், மைக் கொடுக்கும்போது எப்பவுமே சந்தோஷமா கொடுங்க மேடம். ஒருத்தங்க வந்து என் மனசை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாங்க மேடம். நீங்க எதனா 4 வார்த்தை சொல்லணும்னா சொல்லாதீங்க மேடம். கஷ்டப்படுத்த முடியாது. சரி, உங்களோட கருத்து. என்ன சொல்லணும்? சும்மா 4 வார்த்தை சொல்லிட்டு போங்க மேடம். என்ன சொல்றது? நீங்க தான் கேள்வி கேட்டீங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ கொலுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வின் ஆயிட்டீங்க. ஸோ இப்போ வின் பண்ணவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கல்ல, வின் பண்ணலை, அவங்களுக்கு என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்? இதை பார்த்தாக்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும்னு அவங்க நினைக்கணும். நினச்சி இன்னும் நிறைய பண்ணலாம். இன்னும் நிறையா பண்ணி நிறைய பொம்மைங்கள்லாம் வச்சு நிறைய ஸ்டோரிஸ்லாம் இப்போ நிறையா பொம்மைங்க நிறையெல்லாம் வச்சிட்ருக்காங்க. அதை பற்றி நிறையா வாங்கி நம்ம கதையெல்லாம் வரவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தால் அவங்களாம் இன்னும் ஆசையாக இருப்பாங்க. பசங்கள்லாம் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்குலாம் சொன்னாக்கா அவங்க இப்போ ஸ்டெப் எடுக்கிறாங்க. பெரியவங்களால முடியல, குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணுவாங்க அவங்க. அவ்வளோதான், நிறைய இருக்குது சார். இப்போ எங்ககிட்டே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இதை விட கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது பொம்மையெல்லாம். அதெல்லாம் வாங்கணும்னு பார்க்குறோம், ஆனால் முடிய மாட்டேங்குதுங்களா, ஓகே, மெயின்டைன் பண்ண முடியல. சரி மேடம், ஜிஆர்டிக்கு வந்திருக்கீங்க, ரெட் ஹில்ஸ் பிரான்ச், இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நாங்கள் இதை ஆரம்பிச்சதுலேருந்து நாங்கள் இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட சீட்டு போட்டுட்டு தான் இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து இங்கே தான் இருக்கீங்களா மேடம்? ஓகே மேடம், ஆரம்பிச்சதுலேருந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சீட்டு போட்டுட்டு இருக்கோம் நாங்கள். சூப்பர் மேடம், கடையும் டெவலப் ஆயிடுச்சு, நீங்களும் டெவலப் ஆயிட்டீங்க மேடம். தேங்க்யூ மேடம், இதுதான் எங்களுக்கு வேணும். ஓகே, ஸோ அடுத்த வாட்டி வரும்போது இன்னும் பிரைட்டாக நாங்கள் உங்களை பார்க்கணும் மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம், ஆல்வேஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் மேம் கிளம்பிடாதீங்க, உட்காருங்க மேடம். ஓகே பா, நீங்கள் கை தட்டிகிட்டே இருந்தாதான். மேடம் நான் உங்களை பார்க்கவே மாட்டேன் மேடம். ஓகே,
ரெடி? அடுத்ததா வித்தவுட் டிலே ஜெகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெகநாதன் சார் வாங்க சார், வாங்க சார், நீங்க தான் சார், வாங்க சார். சார் ஒரு பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வச்சிருக்கீங்க சார், வாங்க சார். ஆக்சுவலி சார் வீட்டில் நாங்கள் போகும்போது ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கொலு வச்சிருந்தாரு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி பேக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருஷமாக வந்து அது வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பற்றின கருத்தை வந்து நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய நம்ம லைவாக பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், எத்தனை வருஷமா நீங்க அந்த குழு கம்ப்ளீட்டா நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க பாரம்பரியமா? ஸோ இங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயத்த என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இந்த நவராத்திரி குழுன்றது ஒரு இந்து ஃபெஸ்டிவலில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக செய்கிறோம். அது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் வந்து ஒரு 3 ஸ்டெப் வச்சு வீட்டில் சின்ன பசங்க இருந்தால எட்டி உடச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு 3 ஸ்டெப்பில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என் பொண்ணு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அதில். இவங்க ஆல்மோஸ்ட் 99% இன்ட்ரெஸ்ட். 2 பேர் வீட்டிலலாம் யாரும் கிடையாது, நாங்கள் மட்டும்தான். பசங்க 2 பேர், பொய் 1 பொண்ணு 1. அவங்க 2 பேருக்காக தான் கொஞ்சம் வருஷம் மோர் தென் 25,000க்கு நான் பொம்மை வாங்குவேன். வருஷம் எனக்காகவே எங்கள் ஊருக்கு வருவார் அந்த பொம்மைக்கார். நான் வந்து வாங்கின பிறகு தான் மற்ற வீடு ஒரு 10 வீடு அவர் தண்ணி வச்சுருப்பேன். அந்த 10 வீடுங்க ஒரு செட்டு கொடுப்பேன். நான் மட்டும் கிட்டத்தட்ட குறைஞ்சது 6 செட்டாவது வாங்குவேன். நான் ஒரு வருஷம் ஒரு அந்த ஹிஸ்டாரிக்கல் ஏதாவது ஒன்று வச்சுப்பேன். அதை வச்சு என்னென்னா முதல்ல பொம்மையினுடைய தாத்பரியம் என்னென்னா, நமக்கு வர பின்னாடி சந்ததியர்களுக்கு நம்மளுடைய ஹிஸ்டாரிக்கலுடைய விஷயங்களை தெரியப்படுத்தணும். அது பிரகாரம் அந்தந்த விஷயங்கள் இதை மாதிரிலாம் நடந்திருக்கு, இதனுடைய காட்சிகள் இதெல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வச்சு பெரியவங்க சின்னவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதனால தான் வந்து நவராத்திரியில் வந்து கன்னியா பொண்ணுங்களுக்கு முக்கியத்துவம் வச்சு அந்த பசங்களுக்கு அலங்காரம் பண்ணி ஒரு வீட்டுக்கு எடுத்துன்னு போய் அவங்க பக்கத்து வீடு அக்கத்து வீட்டுலாம் சாயங்காலமான அவங்கக்கிட்ட குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு கூட்டின்னு வந்து வாங்க நவராத்திரிக்கு வீட்டுக்கு வாங்க, வெத்தலை பார்க்க வாங்க, அவங்கள இன்ஸ்பிரேஷன் பண்ணணும் தான் நாம் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறது. அந்த கிஃப்ட்டுக்காக வரவங்களும் இருக்காங்க. அந்த டயத்தில் நாம் வந்து அந்த பொம்மை இது எதுக்கு சாமி வச்சுருக்கீங்க, இது என்ன கதை சொல்லுங்கன்னு அந்த கதையை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த மாதிரி கிருஷ்ணாவதாரம், இது வராம அவதாரம், இது என்னது, இது என்னதுன்னு சொல்லணும். இப்போ மாடலில் நிறைய விவசாய செட்டு அது அதுவும் விவசாயம் ஒரு காட்சி பொருளாக தான் மாறி போச்சு. ஏன்னா விவசாயம் பண்ணுற ஆள் நிறையா இல்லை. அப்போ விவசாயம்னா இப்படி பசங்களுக்கு அறுவடை என்னன்னு தெரியாது. அப்போ அந்த அறுவடை பொம்மை வச்சாதான் அறுவடை என்னன்னு தெரியும். அந்த செட்டு கரெக்டாக ஒரு 10 செட்டு இருக்குது என்கிட்ட. விவசாயத்தை இதிலேருந்து அந்த லாஸ்ட் வரையும் ஒரு 10 பொம்மை இருக்கும். இது இந்த விவசாய செட்டு. பார்க் வைப்பேன். பார்க்கில் என்னென்ன இருக்கணும் இவன் போய் பார்க்கறத விட நாம் வந்து சின்னதாக மினியேச்சர் வச்சுக்கும் போது பார்க்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்டில் வரும். அவன் தனியாக பார்க்குக்கு போவான். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து மைண்ட் செட்டப் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து நம்ம அந்த நவராத்திரியில் தான் எல்லாமே. இது நான் வந்து சின்ன லெவல், எனக்கு இடம் கிடையாது. கொஞ்சம் பெருசாக இடம் இருந்ததுன்னா இன்னும் கூட நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நல்லா பண்ணலாம். அதுக்கே பெருமாள் எனக்கு அது சின்ன இடம் தான் கொடுத்துருக்காரு. அந்த இடத்துக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அது மேக்ஸிமம் பண்ணிட்டேன். மினிமம் கூட மேக்ஸிமம் பண்ணி வச்சுருக்கேன் நான். இன்னும் கொஞ்சம் பெருமாள் எனக்கு அனுக்கிரகம் பண்ணட்டும், நல்லாவே இன்னும் ஜிஆர்டியுடைய பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த நவராத்திரியில் கொடுக்குறோம், கோல போட்டி கொடுக்குறோம் எல்லாருக்குமே. ஆனால் என்னென்னா இப்போ இவங்க போயிட்டு வீடியோ எடுக்கிறாங்க, இவங்க டிவியில் ரிலே பண்ணுறாங்க, அதை நம்ம பார்க்குறோம், பார்க்காம போகிறோம். அது அப்புறம் நான் இது வரையும் பார்த்ததில்லை, அது சொல்கிறேன். ரெண்டாவது என்ன, இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ப்ரைஸ் வாங்குறேன், என்னுடைய இமேஜ் என்னன்னு இங்கே தெரியணும். அந்த இமேஜை பார்த்து அவங்க அடுத்த வருஷம் அவங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் அதை விட கிராண்டாக பண்ணலாமா. இப்போ எனக்கு வந்து நான் பண்ணது தான் என்ன ஒரு ஸ்டைல் வச்சுருப்பேன். இப்போ அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும். நான் போய் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா, பக்கத்து வீட்டிலே இருக்கலாம், இல்லை தூரத்தில் இருக்கலாம், பண்ணலாம். ஆனால் இமேஜ் பார்த்தோன்னே சரி, ஓஹோ அவங்க வீட்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஆசைப்படுவாங்க உண்மையில் பக்கத்து எங்கள் வீட்டு எனக்கு சொந்த இடத்துல வந்து இப்போ எனக்கும் எங்கள் வீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் நிறையா இருக்கும், நீங்களே தெரியும் உங்களுக்கு.
அப்போ அவங்க வீட்டில் நான் பார்த்து இதுவரையும் நான் யார் வீட்டுக்கும் போனதில்லை, இவங்களும் போனதில்லை. ஒரு 2 வீடு மட்டும் போவாங்க, அவங்களும் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 வீடு கான்செப்ட் மட்டும் தான் இருக்கும். அவங்க வீட்டில் நம்ம வீட்டை மாமா மாதிரி வைக்க முடியாது எங்களால் அப்படின்னு ஒரு ஓப்பன் ஒப்பீனியன். அது அந்த ஒப்பீனியை தவிர்த்து நான் என்ன இல்லை நான் என்ன அதுக்கு மேலே என்ன பண்ண முடியுன்றது அவங்களுடைய ஒப்பீனியன். எனக்கு ஒரு இல்லை. இப்போ என்னுடைய இதில் என்னுடைய சின்ன இடத்துல இவ்வளோ வச்சுருக்காங்க, நெருக்கமாக வைக்கிறேன் நான் பொம்மை. அதுக்கு ஒரு சஜஷன் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் காலியாக வச்சா நல்லா இருக்குமே, இப்படி கோலம் போட்டால் இவங்க சின்ன இடத்துல எவ்வளோ கோலம் போட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி போடலாம், இதில் வேறு மாதிரி கோலம் போடலாமே அப்படின்லாம் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவில் இன்னும் கொஞ்சம் அவங்க மாடர்னாக ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எனக்கு சின்ன முதலே சொல்லிட்டேன். நீங்கள் அது வந்து அதை கன்சிடர் பண்ணுறீங்க. உங்களுடைய சொல்லணும்னு நினச்சேன் அந்த வீடியோ கிளிப்பு. ஓகே சார், அது நீங்கள் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். சாரோட கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றப்படும். ஓகே, அடுத்த வருஷம் அதான் சார் விரைவில் சார், டப்புன்னு வந்துடும் சார். அடுத்த வருஷம் நிறைவேற்றிடுறோம். ஓகே அவர் டேரக்டரா மேனேஜர்ஸ் முன்னாடி கேட்டிருக்காரு, மேனேஜர்ஸ் தான் பதில் சொல்லணும். சார் என்ன சார் சொல்றீங்க, பண்ணிடலாமா? ஓகே சார், ஓகேவா சார், ஹாப்பியா? ஓகே, அடுத்த வருஷம் இந்த பிரான்ச்ல உங்க எல்லாரோட வீடியோவும் இங்க வந்து ஸ்கிரீன்ல காட்டப்படும். ஓகே, நீங்க பண்ண குறும்பு சேட்டைகள் எல்லாமே வந்து காட்டப்படும். சூப்பரா செக் வைக்கிறீங்க சார், தேங்க்யூ சார். ஓகே ஃபைன், தேங்க்யூ. அடுத்ததா கிருஷ்ணவேணி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மேடம் ப்ளீஸ் வாங்க, நீங்களும் வாங்க சாரோட சேர்ந்து. கொஞ்சம் கைத்தட்டல் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்களும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. பின்னாடி இருக்கவங்களும் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. சரி மேம், தேங்க்யூ மேடம். இந்த மாதிரி அன்பு உள்ளவங்களுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்கம்மா மறுபடியும். தேங்க்யூ மேடம். மேம் இல்ல மேடம், அப்படிலாம் இல்ல மேடம், உங்களுக்கு இல்லாத மேடம், பேசுங்க மேடம். மேம் நீங்க எப்போ வந்து நீங்களும் நில்லுங்க சார்ன்னு சொன்னீங்களோ அப்பயே முழு மனசும் நான் கொடுத்துட்டேன் மேடம். இந்தாங்க மேடம், வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி தம்பி, பெரிய மனசு உங்களுக்கு, எவ்வளவு பெரிய மனசு. ஓகே, கேள்வி கேட்கல. அதான் மேடம் நீங்க மோட்டிவேட் சொன்னீங்கல்ல, கொலுசுல இருந்து நான் இன்னும் வெளில வரல மேடம். ஸோ வேற எதுனா இருந்தா சொல்லுங்க மேடம். இல்ல நீங்க என்ன கேள்வி, இது கொலு பத்தி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் வந்து அவங்க வீட்டில் காமாட்சி அம்மனோட டெம்பிளை வந்து அப்படியே சூப்பராக வந்து வீட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ காஞ்சிபுரமே அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னு நம்ம நான் நினச்ச ஒரு விஷயம். ஸோ அது எப்படி வச்சாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கள் மேடம். அது நான் மட்டும் இல்லை சார், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து தான் வச்சோம். எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வந்தோம் சார். ஸோ அங்கே போயிட்டு வந்தோடனே சரி இந்த மாதிரியே வந்து ஒரு நல்ல ஒரு வைக்கலாமே குழு, நல்லா வடக்கு கோபுரம், தெற்கு கோபுரம், கிழக்கு கோபுரம், அப்படியே அந்த கோவில் செட்டப் அப்படியே கொண்டு வந்து. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் இப்போ ஐயா கேட்டாங்க இல்லையா, இப்போ நான் ஒரு ஃபஸ்ட்டு வந்த ஒரு மேம் கிட்ட கேட்டீங்க நீங்கள், எப்படி வந்து நீங்கள் கேட்டிங்கல்ல சார் ஒரு கொஸ்டின், புதுசாக வைக்கிறவங்களும் வைக்கலாமா, அடுத்து வந்து குழு டெவலப் பண்ணுறதுக்கு என்னது அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு அட்வான்ஸாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த வருஷம் இது இப்படி வச்சுருக்கிறோம், அடுத்த வருஷம் இன்னும் எப்படி நம்ம பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்ன மாதிரி நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட பாரம்பரியங்களை எடுத்து சொல்கிறதுக்கு தான் வந்து குழு வைக்கிறது சார். அதுக்காக தான் கொண்டு வைக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். இதோட முடிச்சுக்கிறேன் சார், ஏன்னா நிறைய பேசிட்டே இருப்பேன். தேங்க்யூ மேடம். மகளிர் குழு தலைவியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட் சார். அடுத்த வாட்டி உங்க வீட்டுக்கு வரும்போது பெரிய இம்ப்ரெஷன்ஸை வந்து நான் கேப்சர் பண்ணிட்டு வரேன் சார். வரவங்க எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் வாங்கிட்டு போங்க அப்படின்னு நம்ம வரவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து பலகாரத்தோட சேர்த்து கொடுக்குறோம். மேடம் உங்க வீட்டுல சுண்டல் சூப்பரா இருந்துச்சு மேடம். அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் மேடம். ஓகே ரெடி. வேற யாருன்னா குழுல இன்னும் வாங்காம இருக்கீங்களா? யாருன்னா
யாருன்னா இருக்கீங்களா? இல்லையா? ஓகே ஓகே, யாருமே இல்ல. குழுவோட கிஃப்டிங் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு பெரிய கை தட்டல் அவங்க எல்லாருக்குமே. உங்களோட உற்சாகத்தோடு, இதே உற்சாகத்தோடு நம்ம அப்படியே கோலத்துக்கு போயிடலாம். கோலம் அப்படின்றனாலே மார்கழி மாசம். மார்கழி மாசம்னாலே எல்லாருக்கும் வந்து என்ன தோணும்? என்னப்பா? பஜனையா? எப்ப எங்க பஜனை எல்லாம் கேக்குறாங்க. போகும்போது உள்ள இல்லையா உள்ள இல்லையா உள்ள இல்லையான்ட்டு அதெல்லாம் மறந்தே போச்சு. அதுவும் ஒரு பஜனை தானா? சூப்பர். உங்களெல்லாம் ஸ்டாஃப்ன்ட்டு எவ்வளவு பெருமையா நான் அங்கிருந்து வர வச்சு இழுத்துன்னு வந்து இங்க நிப்பாட்டி வச்சிருக்கேன். வெரி குட் வெரி குட், சூப்பர். எல்லாரும் ஒரே காலேஜாமா? ஒரே கேங்கு. ரைட்டு, ஓகே ஃபைன், சூப்பர். கேங்ஸ்டர்ஸ், அவ்வளோதான், இப்படிதான் இருக்கணும், பக்கா. ஃபைன். எனக்கு பேசுறதுல குழந்தைய கத்துதா? ஐயோ, நிறைய டிஸ்டர்பன்ஸ். ஃபைன், ஓகே. ஸோ இதே உற்சாகத்தோட கோலத்துக்கு போலாமா? கோலத்துக்கு போலாமா? ஓகே ஃபைன். கோலம் அப்படின்றது இந்த மார்கழி மாசம் நம்ம எதுக்காக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, மார்கழி மாசம் ஏன்னா நவராத்திரி வந்து 9 நாள் தான், டப்புன்னு முடிஞ்சு போகுது. அந்த 9 நாள்ல நம்ம அதை செட்டப் பண்றதுக்கே எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது. பட் கோலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா ஜென்யூனா யார் வந்து இந்த மார்கழி மாசத்துல 30 நாளும் நான் தொடர்ந்து கோலம் போட்டேன் அப்படின்றத கை தூக்குங்க பார்க்கலாம். ஆனஸ்டா சொல்லுங்க. அதான் மார்கழி மாசம். அந்த மார்கழி மாசம்ன்றது அந்த 30 நாள் ஸ்பெஷல் தானே சார்? ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் தான் சார். சார் ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் இருந்தா சார் நாங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கோம் சார். ஸ்பெஷல் எஃபெக்டா? என்ன டிஜேவா சார்? சூப்பர் சார், ஃபைன். ஸோ ஸ்பெஷல் எஃபெக்டோட கோலம் வந்து யார் போட்டீங்க? நீங்களா மேடம்? நீங்களா மேடம்? நீங்களா மேடம்? மேடம் நீங்க உங்க கொலுல பார்த்தேன் நானு. ஓகே, இந்த இதுல சொல்லல எல்லா பஞ்சாயத்துக்கும் போவியா நீ அப்படின்ற மாதிரி. ஓகே மேடம், திறமை இருந்தா எல்லா விஷயத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், தப்பு இல்ல. ஓகே, சோ வித்தவுட் டிலே கோலத்துக்கு போயிடலாம். எல்லாம் பாக்குறாங்க நம்மளான்ட்டு. ஓகே, சோ கஸ்தூரி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஒரு பெரிய பலத்த கைத்தட்டல். அப்படியே போயிடலாம். ஓகே மேடம், திஸ் இஸ் யுவர் டே மேடம். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரீங்க மேடம். யூ ஆர் த ஃபர்ஸ்ட் உமன் ஆஃப் தி ஷோ அப்படின்னு நம்ம பெருமையா வந்து ஒரு அவார்டே கொடுத்துடலாம் மேடம். ஷோர் மேம், தேங்க்யூ மேம். அடுத்ததா ஏமலதா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஏம்பா ஏமலதா மேடம் ஸ்லோவா கை தட்டுறீங்க, ஃபாஸ்டா கை தட்டுங்கப்பா. ஸ்டாஃப் திரும்பி உங்களுக்கு தான் கைத்தட்டல் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க கைத்தட்டலே மாட்டுறீங்க. பாவங்க பாருங்க எப்படி வச்சிருக்காங்க முன்னே பாருங்க. கேளுங்க, நீங்க கைத்தட்டல் கேட்க மாட்டீங்களா? ஓகே, எல்லாம் உங்க கேங் ஒரே கேங் மாதிரியே இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே மேடம், நீங்க சொல்லுங்க, கோலம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வின் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு? உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணா? நான் ஒரு ஆளாக தான் கோலம் போட்டேன், கலரும் நான் தான் போட்டேன். எங்கள் ஊர்லேருந்து 20 பேர் போட்டாங்க. அந்த 20 பேர்லேருந்து என்னை எடுத்து நான் போன வருஷமும் நான் தான் வின் பண்ணேன் இந்த ஜிஆர்டிக்கு. இது 2வது வருஷம் நான் வின் பண்ணது. நான் நினச்சே பார்க்கல. இந்த வாட்டி வேற ஒருத்தவங்க தான் எங்களை எல்லோரும் இது பண்ணி விட்டாங்க. சரி வேறு யாருனா தான் வருவாங்கன்னு பார்த்தா திடுக்குன்னு என் பேர் சொல்லி ஃபோன் வந்துச்சு. எனக்கு அதுவே கொஞ்சம் இது பரவாயில்ல, ஜிஆர்டிலேருந்து 2வது வருஷமும் நம்மளே எடுத்துருக்காங்களேன்ட்டு. மேடம் திடுக்குன்னுலாம் யாரும் கோலம் பண்ண மாட்டாங்க மேடம். நீங்க போட்ட கோலம் பார்த்து சூப்பரா இன்ஸ்பயர் ஆகி வின் பண்ணனால கால் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பெரிய கோலம் தான் போட்டாங்க நிறைய பேர். ஆனால் எந்த விட எல்லாத்தையுமே அழகாக இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் பரவாயில்ல, எந்த தான்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்திருக்கீங்க. அது உண்மைதான் மேடம். எப்பவுமே நம்ம வீட்டில் ஒரு டேபிள் வாங்கியிருப்போம், அது நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய டேபிள் மொக்கையா இருக்கும், ஆனால் அது வந்து எப்படி இருக்கு இந்த டிசைன் எங்கே வாங்கினாங்க அப்படின்னு ஓடினே இருக்கும். இது எல்லாருக்கும் இருக்க மைண்ட் செட் தான், உங்களை தப்பு சொல்ல முடியாது. உங்க கோலம் மட்டும் பிடிக்கல, பார்க்குற எல்லா கோலமும் பிடிச்சிருந்ததுல அன்னைக்கு ஃபுல்லாக தூங்கவே இல்லை தானே? தெரியும்.
தெரியும் எங்கடா இது, ஐயோ நம்மளுக்கு போட்டோ கோலம் எப்படி நம்மளுக்கு அப்படின்ட்டு. இங்க வந்து எப்படி தெரியுமா மேடம், ஜென்யூனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோலம் அப்படின்றது பெருசு சிறுசு எல்லாம் பார்க்க மாட்டோம். அது எப்படி போட்டிருக்காங்க, யூனிக்கா எப்படி இருக்கு, அழகா இருக்கு, எல்லாருக்கும் எப்படி இம்ப்ரெஷன் ஆயா நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது தான். அதுல தொடர்ந்து நீங்க வின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு யூனிக்னஸ் வந்து அதுல இருக்கு அப்படின்றத நாங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். சோ பெரிய கைத்தட்டல் உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை திருப்பி அவங்க வந்து வின் பண்றாங்கன்ட்டு. அடுத்த வருஷம் நீங்களும் வந்து வின் பண்ணணும் கேட்டுக்கிறோம். ஏரியா மாறிடாதீங்க மேடம், அங்கே இருங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். அடுத்ததா ஜீவிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜீவிதா அவர்களே. தேங்க்யூ மேடம். மேடம் நீங்க ஃப்ரண்ட்ல தட்டுறதுனால பின்னாடி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் மேடம், சூப்பர் மேடம். மேடம் உங்களோட மகளிர் குழு மீட்டிங் இருந்தா சொல்லுங்க மேடம். ஓகே மேடம் ப்ளீஸ். வாங்க 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 மேடம், அவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட்டிங்கா உட்காந்துருங்க. வாங்க மேடம், கிஃப்ட் தானே மேடம். அப்போ எல்லாம் ஒரே கேங்க. ஓகே ஃபைன் பர்ஃபெக்ட் மேடம். ரெண்டு வார்த்தைங்க சும்மா பேசிட்டு போங்க மேடம். நன்றி சொல்லிட்டு போங்க எல்லாருக்கும். எல்லாருக்கும் நன்றி. ஓகே மேடம் என்னைய பார்த்து ஓகே சரிங்க மேடம், தேங்க்யூ. ஓகே அடுத்ததா மாலதி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாலதி மேடம், மாலதி மேடம், மாலதி மேடம். பத்தல கைத்தட்டு பத்தல. பின்னாடி இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. எல்லாரும் சேர்ந்து அப்படியே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துட்டே இருங்க. மேடம் என்ன மேடம் எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க மட்டும் அப்படியே சல்லுன்னு போயிடுறீங்க. அங்க நீங்க பேசவே இல்லையா? பேசுனீங்கல்ல, அப்புறம் அப்ப இங்க இவ்வளவு பேர் வின் ஆயிருக்காங்கல்ல, வின் ஆயிருக்கிறவங்களுக்கு மோட்டிவேஷன்ஸ் அவங்களுக்கே தெரியும். பட் வின் பண்ணாம நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் பண்ண போறீங்க? இப்ப லைவா டிவில அவங்க பாப்பாங்கல்ல, சொல்லுங்க. எல்லாருக்கும் கோலம் போடுறதுன்றது ஒரு கலை தான். அதை வந்து பயன்படுத்தி டெய்லியும் கோலம் போடுறது உடம்புக்கும் நல்லது. அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் பசங்களுக்கும் கோலம் போடுறத சொல்லி கொடுத்தா ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் கோலம் போடுறதே இல்லை, பிளாஸ்டிக்கில் ஒட்டிடுறாங்க, அதே பெயிண்டில் போட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப வீட்டுக்கும் நல்லது இல்லை. காலையில் எழுந்து நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போடுறது நம்மளோட உடம்புக்கு முதுகு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதை பயன்படுத்தி அவங்க பசங்களுக்கும் வளர்கிற குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம்னா அது இன்னும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ மேம். என்ன பேசுன்னு இவ்வளவு பேசிட்டீங்களா மேடம்? அவ்வளவுதான் மேடம். ஓகே, கருத்து சொல்லியிருக்காங்க. கருத்து சொல்றவங்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். அதுக்காச்சும் கை தட்டுங்க. வா, ஒரு கருத்து கேட்டிருக்கீங்களா? நான் உங்களை இங்க கூப்பிடுறேன். அப்ப வந்து நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ரெடி? பஞ்சட்டில இருந்து நம்மளுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். மீண்டும் ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அடுத்ததா வித்தவுட் டிலே ஜானகி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜானகி ஃப்ரம் மணலி. மேம் ஜானகி மேடம் நீங்க அவங்க பொண்ணா? ஓகே ஆமா. எப்படி போலாமாவா? இருங்க மேடம். மேடம் ஒரு நிமிஷம். ஜானகி யாரு மேடம்? அம்மாவா? ஓகே, உங்க பேரு? பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினியா? சரி, நீங்க எப்படி அம்மாக்கு சப்போர்ட் பண்ணீங்களா கோலம் போட? அம்மா தான் போட்டாங்களா? ஓகே சரி, உங்களோட கருத்து என்ன? நீங்க இந்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க தான் மேடம் சொல்லணும். உங்களோட ஜெனரேஷனுக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும். நான் எதுவும் சொல்ல ஆசைப்படல. நீங்க எதுவும் ஆசைப்படலையா? சரி மேடம், தேங்க்யூ. இந்த ஜெனரேஷனே சொல்ல ஆசைப்படலன்னா வேற எந்த ஜெனரேஷன் கிட்ட கேக்குது? குட்டிமா பேசுவீங்களா? ஐயோ பார்த்தாலே அழுவுது. ஓகே சோ அடுத்ததா வித்தவுட் டிலே நந்தினி மேடம் ஃப்ரம் காந்தி நகர். நந்தினி மேடம் ஃப்ரம் காந்தி நகர் இருக்காங்களா? பா கை தட்டுங்கப்பா, அப்பதானே தெரியும். நந்தினி மேடம் காந்தி நகர்ல இருந்து வந்திருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல். மேடம் கூட யார் மேடம் வந்துருக்கா? மேடம் நீங்களே கூப்பிடுங்க. அவர் பேர் வீட்ல எப்படி கூப்பிடுங்க? குட்டிமா எழுந்துச்சு வா. ஆஹா, ஓ மை காட்.
வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கு யாருன்னா ஏற்பாடு பண்றோம். வாங்க வாங்க பிரதர் வாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்கப்பா. இப்படியெல்லாம் ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டுக்கு. மேடம் மேடம் இருங்க மேடம். அழகா குட்டிமாலாம் கூப்பிட்டீங்க. நான் கூட இந்த குழந்தைய கூப்பிடுறீங்களோ யாருன்னு நினைச்சேன். பட் ரொம்ப சூப்பர் மேடம். எப்படி மேடம் லவ் மேரேஜா? கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஃபைன். 9 years லவ்வா? ஃபைன் 9 years லவ். ஓகே சொல்லுங்க மேடம், உங்களோட சப்போர்ட்டிங் பார்ட்னர் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்றாரு? ஸோ அவரை பத்தின ஒரு இரு வார்த்தைகள். நீங்க குட்டிமான்றனால கண்டிப்பா அவரை பத்தி பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குட்டிப்பா, சாரி குட்டிப்பா. ஓ 2 குட்டி, அதுல பாமா, இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே ஃபைன். மாமனார் மாமியார் எப்படி கூப்பிடுவீங்க? ஆமாப்பா. ஓகே ஃபைன். சொல்லுங்க. என்ன கருத்து? அவர் சப்போர்ட்டிங் பார்ட்னர் என்ன பண்ணீங்கன்னா கோலம் போடும்போது ஹெல்ப் பண்ணாரா இல்லையா? ஹெல்ப்லாம் தான் பண்ணல, தூங்கிட்டு தான் இருந்தாரு. மற்ற எல்லா விஷயத்திலும் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்ற விஷயத்துலனா எல்லாமே நான் என்ன பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. வாக்கிங் அந்த இதெல்லாம் ஃபுல்லா 9 years லவ்ல கண்டிப்பா இருக்காமல இருக்கும். ஷூர் மேடம். தேங்க்யூ மேடம். நீங்க சொல்லும் போதே ரொம்ப அழகா இருக்கு மேடம். வேற என்ன நாங்க கேட்கறது? ஜிஆர்டி பத்தி சொல்லுங்க மேடம். இப்போ உங்க வந்திருக்காரு, உங்க குட்டிப்பா வந்து உங்களுக்கு என்ன வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு? கொலுசு. கொலுசா மேடம்? ஆஹா, பாப்பா வந்திருக்காங்களா? இல்ல கூட்டு வரல. ஓகே மேடம், தடியா வாங்கிக்கோங்க மேடம். கண்டிப்பா. இப்பயே போட்டீங்கன்னா வாழ்க்கையில அவங்களுக்கு முட்டி வலியே வராது. ஓகே, ஒரு பெரிய விஷயம் அது. ஓகேவா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆமா சார். அடுத்ததா நதியா ஃப்ரம் பஞ்சட்டி. நதியா மேடம். நதியா மேடம், சாரி நித்யாவா? சாரி நித்யா. ஏன் மேடம் நீங்க நதியான்றதே? ஓ ஓகே நதியா மேடம், நீங்களும் வாங்க 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 வாங்க. ஒன்றும் கோலம் போடும் போது நீங்களும் ஹெல்ப் பண்ணீங்க தானே? இல்லையா? இல்லையா? எல்லாமே ஓப்பனாக இருக்காங்கப்பா. ஃபைன். ரெடில்ஸ்குள்ள ஜிஆர்டிக்குள்ள வந்துட்டாலே எல்லாருமே வந்து எப்படி தரத்துலையும் மேனேஜர்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் உண்மையா இருக்காங்களோ, இங்க உள்ள வந்துட்டா இவங்களும் உண்மையா இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. ஓகே. மௌன விரதமா? அது எப்படிங்க பேஸ்டே சொல்றீங்க மௌன விரதம்னு? இப்படி ஒரு மௌன விரதத்தை நான் பார்த்தது வேற லெவல். ஓகே ஃபைன். ஸோ அடுத்ததா பிரமிளா. ஃப்ரம் காவாங்கரை. பிரமிளா ஃப்ரம் காவாங்கரை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல். சீக்கிரமா முடிச்சிடலாம். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். உங்களோட கைத்தட்டல் கொடுத்துட்டே இருங்க. ஸோ இவங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லணும். அது அவங்களே சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். உங்களோட இலங்கை ரிலேட்டடா பேசுங்க மேடம். இவங்க வந்து இலங்கையில இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இங்க இருந்து இங்க இருந்து பணிபுரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு சில வார்த்தைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. நாங்கள் இங்கே வந்து 35 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எஸ்எல்ஆர் கேம்புன்னு சொல்லி இங்கே புழலில் தான் இருக்கோம் நாங்கள். இப்போ ஜிஆர்டி கடைக்கு வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, எங்கள் கேம்பில் நிறைய பேர் வந்து நகை சீட்டு போடுறவங்க இருக்காங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன கேட்டுக்கு வந்து அங்கேயே கொஞ்சம் வச்சிங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து நகை சீட்டு போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதோட இப்போ கோல போட்டி இந்த மாதிரி கொழு தான் வைக்கிறீங்க. ஆனால் கிட்ஸுக்கும் ஏதாவது ஒரு இதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் அதுவும் பிள்ளைங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், அவங்களும் நல்லாயிருக்கும். அது சின்ன ரிக்வெஸ்ட் ஒன்று ஜிஆர்டிக்கு. சின்ன ரிக்வெஸ்ட் இல்லை மேடம். நீங்கள் எவ்வளோ பேர் ரிக்வெஸ்ட்டும் வைக்கலாம். நீங்கள் ஏன்னா இலங்கையிலேருந்து இங்கே 35 வருஷமா சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஸோ இதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்கப்பா. நம்ம ஊரில் வந்து 35 வருஷம் சர்வே பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிஆர்டியில் நகைப்பண்டு போட்டுட்டு இருக்காங்க. ப்ளஸ் அவங்கள சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே வந்து பண்ண சொல்லி நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் மேரிட் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கேன். இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நான் பிள்ளைங்களுக்குன்னு நகை எடுத்தது இங்கே தான். ஸோ ஜிஆர்டி எனக்கு வந்து சென்டிமெண்ட் கூட. நானும் இங்கே தான் ஃபுல்லாக ஸ்கீம்ஸும் போடுறது இங்கே தான் நகையை நான் எடுக்கிறது. இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸும் நிறைய வைக்கணுன்றதை ஒரு ரிக்வெஸ்டாகவும் கேட்டுக்கிறேன். எல்லாருமே வந்து
தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ கலெக்ஷன்ஸ் வந்து எல்லாருமே வந்து இன்னும் நிறைய வைக்கணும்னு சொல்றீங்க. ஆனா கலெக்ஷன்ஸ் இங்க எத்தனை வரத்துக்குள்ளே காலி ஆயிடுதுங்க. திருப்பி எப்படிங்க கலெக்ஷன் வந்துனே இருக்கும்? கலெக்ஷன் வரும்போது எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இங்க ஒரு கலெக்ஷன்ஸ் வந்தா 2 நாள்ல இருக்க மாட்டேங்குது. எல்லாம் வீடியோ கால்லயே பாத்துடுறாங்க, டப்புன்னு பிளாக் பண்ணிடுறாங்க. மேனேஜர்ஸ் எல்லாருமே நீங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இந்த இடத்துல நாங்க கேட்டுக்கிறோம். ஸோ இனி கலெக்ஷன்ஸ் வந்து இல்ல அப்படின்றத வந்து அந்த ஒரு விஷயத்தை மாத்தி யோசிச்சுக்கோங்க. ஓ, கலெக்ஷன் காலி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி. ஓகே, சோ அடுத்ததா லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் வினிதா மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வினிதா என்கின்ற ரம்யா ஃப்ரம் புனேரி. கை தட்ட மாட்டீங்க பாவம். ஸ்டாஃப்ஸ் அண்ட் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ மேடம். நீங்க சொல்லுங்க மேடம், எப்படி மேடம் குழந்தைய வச்சுக்கிட்டு கோலம் போட்டு எப்படி மேடம், எவ்வளவு ரிஸ்கியா இருந்தது? யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா? கொஞ்சம் கஷ்டம்தான் பாப்பாங்களை வச்சுட்டு போடுறது. எங்கள் மாமியாரும் அவங்க பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைம் தான் நான் போட்டுருந்தேன் கோலம். ஆக்சுவலாக வேல் போட்டேன். அது வந்து நான் வேல் மாறல் பண்ணிட்டு இருந்தேன் பூஜை. அதனால அந்த வேல் போடணும்னு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால தான் அது போட்டேன். அது கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஒரு இது இருக்கும்னு நான் நினைக்கல. தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து குழந்தை வச்சிருந்தாலும் குழந்தை இல்லைனாலும் நம்மளோட ஆர்வத்தை நம்ம வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் இங்க எல்லாருமே வின்னரா இங்க இருக்கீங்க அப்படின்றத நாங்க முழுசா நம்புறோம். இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட விஷயத்தை நீங்க எப்பவுமே விடாமுயற்சியா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் உங்களை வின்னரா பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த தருணத்துல பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேரு வின்னர் ஆகணும் சொல்லியும் எங்க ரெடில் ஜிஆர்டி சார்பா நாங்க மீண்டும் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் உற்சாகத்தோட நாங்க அவங்களையும் விஷ் பண்றோம். ஏன்னா பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே வந்து விடாம அவங்களுக்கும் இந்த இடத்துல நம்ம வந்து நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லலாமா? ப்ளீஸ் ஒரு 2 minutes அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு பெரிய கைத்தட்டல். பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்குமே கொலுலையும் சரி அண்ட் கோலத்திலையும் சரி. ஸோ தொடர்ந்து இந்த ஒரு வெற்றி பயணங்கள் மீண்டும் மீண்டும் ஜிஆர்டில இருந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சீசன் எத்தனை வேணாலும் மாறலாம், ஆனா மக்கள் வந்து அந்த ஒரு விஷயம் பாரம்பரியம் என்னைக்குமே மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்த வருஷம் இதே மாதிரி சூப்பரா நிறைய விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். அண்ட் உங்களோட கோரிக்கை எல்லாமே வந்து இங்க நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே கண்டிப்பா அடுத்த வருஷம் நம்ம வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம். அண்ட் நிறைய பேர் மோட்டிவேஷனல்ஸ்லாம் வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட கருத்துக்களும் உங்களோட விழிப்புணர்வும் எப்பவுமே எங்களுக்கு வேணும். அதுக்காக தான் இந்த இடத்துல உங்களை பொதுவாக கூப்பிட்டு வச்சு எல்லாரையுமே நம்ம வந்து கேட்குறோம். இல்லைன்னா இதே மாதிரி கிஃப்டை உங்களுக்கு வீட்லயோ இல்லை நீங்க தனியா வரும்போது கூட கொடுத்துருக்கலாம். பட் இவ்வளோ அலங்காரமா பாருங்க, நீங்க வர டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி உங்களை வந்து ஒரு வெல்கமா ஒரு பெரிய கெஸ்டாவை தான் நாங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நீங்க நார்மலா வந்தாலும் சரி வின்னரா வந்தாலும் சரி, அது இந்த ஜிஆர்டியோட ரெடில்ஸ் பிரான்ச்ல பெரிய பிளஸ். அதுக்கு நம்ம எப்பவுமே வந்து அது பெரிய தேங்க்ஃபுல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எவ்வளவு சொன்னாலும் பத்தவே பத்தாது. இவங்களை பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாஃப் பாருங்க, இந்த மாதிரிலாம் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? மேனேஜர்ஸ் பக்கத்துல ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க. இந்த பிரான்ச்குள்ள வரும்போது யாருமே நீங்க வந்து டவுட்ஃபுல்லாவே பார்க்க மாட்டீங்க. அதுக்கு தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பர்சனலான ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும், பர்சனலான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நைட்டு தூங்குவோம், காலையில என்ன பிரச்சனை வரும் நம்மளுக்கே தெரியாது. 1008 பிரச்சனைகள் வரும். ஆனா நம்மளோட எண்ணம் ஆபீஸ்க்கு போகணும், வேலை செய்யணும் அப்படின்றது எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அந்த எண்ணத்தை இங்க வரும்போதே நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு வரவங்களுக்கும் நம்மளோட கவலையோ கஷ்டத்தையோ நம்ம வந்து காட்டுறதே கிடையாது. அவங்க என்ன மாதிரி எண்ணத்துல வந்திருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை சேவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நம்ம வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுல நான் எப்பவுமே அதை முன்மொழியா வச்சிருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்களை நான் அடுத்த வருஷமும் ஒரு பெரிய வின்னரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் அண்ட் ஹானரபிள் மேனேஜர்ஸ் அவங்களையும் வந்து நான் வெல்கம் பண்ணி அவங்க மூலியமா ஒரு 2 ஸ்பீச் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்களோட கருத்தும் நீங்க கேட்கணும். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஸோ ஆனரபிள் சார் தங்கசுவாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சார், ஒரு வார்த்தைகள் உங்களோட. வாங்க சார், ப்ளீஸ் ஒரு வார்த்தைகள். இந்த இனிய காலை பொழுதில் இந்த கோலப் போட்டியிலும் கொழு போட்டியிலும் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன். இங்கே உள்ள மேனேஜர்கள் சார் அத்தனை பேரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நல்ல ப்ரைஸுகள் தான் தருவாங்க. இன்னும் மேலும் அடுத்த வருஷமும் கொழு போட்டியிலையும் கோலப் போட்டியிலையும் சிறப்பாக செஞ்சு இன்னும் பரிசுகள் நிறையா வாங்க என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே ஜிஆர்டியில் கலெக்ஷன்லாம் நிறையா இருக்கும், மாடல்களும் நிறையா இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்களும் அவ்வளோ அன்பாக எல்லாரையும் இன்முகத்தோடு வாங்க நமஸ்காரம் சார்னு சொல்லி சந்தோஷமாக வர வச்சு உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணாலும் நல்லபடியாக பண்ணி தருவாங்க. ஜிஆர்டி வந்து ஒரு கிரேட்டு. வாழ்த்துக்கள். ரெடில்ஸ் சார், ரெடில்ஸ் ஜிஆர்டி ஒரு கிரேட்டான அது. ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம ரெடில் ஜிஆர்டி சார்பா சார் ப்ளீஸ் வாங்க சார். நம்ம சீஃப் கெஸ்ட்டுக்கு நம்ம மேனேஜர்ஸ் பொன்னாடை போத்தி அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான நேரம் இது. ஒரு பெரிய கைத்தட்டல். மீண்டும் மீண்டும் நம்ம கேட்கறது, ஒவ்வொருத்தருக்கும் உற்சாகம் படுத்தக்கூடிய ஒரே விஷயம் கைத்தட்டல் மட்டும்தான். ஸோ தொடர்ந்து எவ்வளவு கைத்தட்டுறோமோ அது நம்மளுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் அது எனர்ஜியா நம்ம போய் கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, ஸோ ப்ளீஸ் கை இருங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு கை தட்டுறீங்களோ, ஆமா எவ்வளவுக்கு எவ்வளவு கை தட்டுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கையில வந்து பாத்தீங்கன்னா மோதிரம், பிரேஸ்லெட் எல்லாம் வரும். காலில் யாருக்கு மெட்டி கொலுசு வேணுமோ காலை தட்டுங்க, பிரச்சனையே இல்லை. ஓகே, ரெடி. அடுத்ததான் மேடம். வாங்க மேடம். மேடம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பெருமிதம் கொள்ளும் நேரம் இது. ரெடில் ஜிஆர்டி ஒவ்வொரு வாட்டியும் வந்து பெருமைப்படுத்துறதுல வள்ளலா போய்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. பிரான்ச்சும் வளர்ந்துட்டே இருக்கு. பல வருஷங்கள் கழிச்சு ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கோலாகலமா அடுத்த பிரான்ச் ரெடில்ஸ்லயே 3-4 பிரான்ச் வந்துடும் போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வளர்ச்சியில மேல் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாருக்கும் நீங்க தான் காரணம். ஸோ தொடர்ந்து கலெக்ஷன்ஸ் மட்டும் நாங்கள் எங்கே இருந்தாலும் பூச்சி எடுத்துன்னு வந்து வச்சிடறோம். நீங்கள் எடுத்துன்னு வந்து நீங்கள் வந்து வாங்கினா மட்டும் போதும். ஓகே, ரெடி? நீங்கள் வந்து வாங்கினா மட்டும் போதும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி சூப்பரான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அடுத்ததா நம்ம கிரேட்டஸ்ட் அண்ட் என்னம்மா சொல்ல வேணாமா 2 வார்த்தை. ஓகே, சோ நம்ம ரெடில்ஸ் ஜிஆர்டி மேனேஜர் முனிரத்னம் அவர்களை தனியா ஏதோ குத்துருக்காரு நினைக்கிறேன். நானும் தனியா எதனா கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அவர்களை ஒரு வார்த்தைகள் பேசுறதுக்காக அழைக்கின்றோம். சார் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா வீக் கிடையாது, வீக் டேஸ் இப்போ வந்திருக்கீங்க எல்லாருமே. ஏன்னா சண்டே அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க, வருவீங்க. கண்டிப்பாக இது வந்து ஃப்ரைடே அப்படின்னும் போது எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அந்த கமிட்மெண்ட்ஸை விட்டுட்டு ஜிஆர்டியில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் எல்லாருமே வந்து அந்த அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி. என்ன காரணம் அப்படின்னா, ஜிஆர்டியில் கூப்பிட்டா என்றைக்குமே வந்து அந்த மதிப்பு மரியாதையும் கஸ்டமருக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்றத நாங்கள் மறுபடியும் அதை நினச்சி பெருமைப்படுறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்தில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணும்போது. இந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜிஆர்டிக்கும் நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்த உங்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி, கோடி நன்றி. சாரி, இது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து நடத்தி கொடுத்த அன்னை டிவிக்கும் ரொம்ப நன்றி. மிஸ்டர் ஆங்கர் கார்த்திக்குக்கும் வந்து ரொம்ப நன்றி. கார்த்திக் வந்து எப்பயுமே வந்து ஒரு டைனமிக் பர்சனு. அவர் வந்து இந்த ஃபீல்டில் இல்லை, இவர் இருக்கிறது வேற ஃபீல்டு, ஆங்கர் கிடையாது. இருந்தாலும் இல்லை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஏன்னா
அவர் நம்ம ஜிஆர்டியில் கூப்பிட்டுருக்காங்க, ரெடில்ஸில் கூப்பிட்டுருக்காங்கன்ற அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு அவர் லீவ் போட்டு நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்காக வந்திருக்காரு, கூப்பிட்டதுனால வந்திருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததா நான் வந்து ஒரே ஒருத்தவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி உங்களை முன்னாடி அவங்கள வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே நம்ம அக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஜூஸ் அண்ட் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள இந்த இடத்துல செப்பரேட்டாக பாராட்டணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட விஷயம், வித் மேனேஜர்ஸோட சப்போர்ட்டோட. ஸோ அவங்கள நான் வந்து ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா எல்லாருக்குமே இந்த இடத்துல நிற்கணும்னு ஆசை இருக்கும், எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர அவங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மைக்கை. ஸோ அந்த வகையில் ஒரு வார்த்தைகள் அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான ஒரு அற்புதமான நேரமா இதை பார்க்குறேன். எங்கடா காணோம்? டீமா வராங்களா? ஓகே, பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த அன்பு. நான் என்னதான் அவங்கள கூப்பிட்டாலும் இல்ல, உள்ள இருக்காங்க, நான் டீமா கூப்பிட்டு வரேன்னு போயிருக்காங்க பாருங்க. அவங்களுக்காக வந்து இருக்கிற ஒரு சில வார்த்தைகள் கரெக்டா இல்லையா? நம்ம அவங்களுக்காக பண்ணணும்ல. நம்ம வந்தா நம்மளுக்கு வந்து நின்று கேக்குறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பா ஒரு விஷயத்த பண்ணியே ஆகணும் இந்த இடத்துல. சோ உங்க பேர் சொல்லுங்க. மலர், உங்க பேரு? சுமதி, கோமதி. சோ மலர், சுமதி, கோமதி அக்காவுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் தொடர்ந்து நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எவ்வளவு கைத்தட்டல் கொடுத்தாலும் பத்தாது, ஏன்னா பல வருஷமா இங்க வந்து அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க செய்யறது வேலை கிடையாது, அவங்க அன்பை நம்மளுக்கு பகிர்ந்துக்கிறாங்க, அதுதான் உண்மை. நான் எப்பயும் ஒரு வாட்டி வரும்போதும் நான் இவ்வளவு ஃபீல் பண்றேன்னா இங்க இருக்க ஒவ்வொரு ஸ்டாஃபும் அவங்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு முக்கியம் அப்படின்றது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டாஃப் நீங்க கைத்தட்டுறதெல்லாம் அவங்களோட பெருமையே இருக்கு. ஸோ நீங்களோட கைத்தட்டல் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. ஒரு சில வார்த்தைகள் உங்களோட விஷன் என்ன, அதுக்காக சும்மா 2 வார்த்தை பேசுங்க, அவ்வளவுதான், முடிச்சிடலாம். இங்க வாங்க, இங்க வாங்க. நீங்க வாங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? ஜிஆர்டி ரெடில்ஸ்ல இங்க இருந்து போக மாட்டீங்கல்ல? போக மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க அதை சொல்லுங்க. இங்க வாங்க. ஏன் போக மாட்டேன்னா இங்கே எங்களுக்கு நல்ல அன்பு கிடைக்குது, மாதமேனா சம்பளம் கிடைக்குது, எல்லா பசங்களும் சாருங்க எல்லாம் எங்கள் மேலே அன்பாக இருக்காங்க. வர கஸ்டமர்ஸ்க்கும் நாங்கள் நல்லா அன்பாக டீ காஃபி கொடுப்போம், ஜூஸ் கொடுப்போம். எல்லோரும் அன்பாக பேசுவாங்க, மரியாதை வாங்கம்மா போங்கம்மான்னுவாங்க. முக்கியம் என்னன்னா இங்கே மரியாதை தான் ஃபஸ்ட்டு. வாங்கம்மா அம்மான்ற வார்த்தை தர வச்சு வேறு எந்த வார்த்தையும் கிடையாது. அதுவே எங்களுக்கு ரொம்ப அன்பாக இருக்கும். அவ்வளோதான் சார். தேங்க்யூம்மா. உங்களுக்கு ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இதுவே ரொம்ப பெரிய விஷயம். உங்களை எப்பவுமே நான் நினைச்சிட்டே இருப்பேன். போன வாட்டி உங்களை நான் பார்க்க முடியல, இந்த வாட்டி அதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். வருஷம் நீங்களும் வின்னர் தான். ஒவ்வொரு வருஷமும் நான் உங்களை பார்க்கும்போது உங்களோட ஒரு வருஷம் நீங்க வந்து டெவலப் ஆகி போகும்போது உங்க சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுதோ தெரியல, ஆனா உங்களோட அடுத்த கட்டத்துக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுதோ தெரியல, ஆனா உங்களோட அன்பு மட்டும் எப்பவுமே பெருசாயிட்டே போகுதுன்னு மட்டும் நாங்க நம்புறோம். ஓகே, சோ தேங்க்யூ சோ மச். மீண்டும் அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு பெரிய உற்சாகத்தோட ஒரு பெரிய மேடையில உங்களை நான் சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். சோ அதுவரை உங்களிடம் வந்து டாடா பாபாய் சொல்லிக்கிறது உங்கள் அன்புடன் கார்த்திக் இந்த இடத்துல. சோ ஸ்டாஃப், நீங்க ஒரு வார்த்தை பேசுறீங்களா? ஒரே ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கேள்வி மட்டும், வேணாமா? ஓகே, தேங்க்யூ சோ மச். பேச உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோ.